சந்திரகுப்தா, கேள். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம் எதுவென்றால் அது குரு. தாய் உனக்கு பிறப்பு கொடுக்கிறாள், தந்தை உன்னை வளர்க்கிறார். ஆனால் குரு உனக்கு ஆத்ம ஞானத்தை அளிக்கிறார். குருவே உன்னை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்கிறார். இதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது குருவே ஞானத்தை படைக்கும் பிரம்மா, குருவே ஞானத்தை காக்கும் விஷ்ணு, குருவே அறியாமையை அழிக்கும் மகேஸ்வரன். அத்தகைய குரு உண்மையில் கடவுளின் வடிவம். சந்திரகுப்தா, அதனால் நீ குருவின் வீடு நீ அழைப்பின்றி கூட செல்லக்கூடிய இடம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அங்கு செல்வது உனது கடமை. ஏனெனில் குருவின் வீட்டு வாசல் எப்போதும் சீடனுக்காக திறந்திருக்கும். குருவின் வீடு என்பது வெறும் 4 சுவர்களாலான வீடு அல்ல. அது அறிவின் ஆலயம். அது ஒரு புனித யாத்திரை. அது ஒரு இடம் அங்கு அமர்ந்து சீடனின் வாழ்க்கையில் புதிய சடங்குகள், புதிய எண்ணங்கள் மற்றும் புதிய திசை ஆகியவை உருவாகின்றன. குருவின் வீடு என்பது உனக்கு சாஸ்திர விஷயங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை வாழும் முறையும் கற்றுக் கொடுக்கப்படும் இடம். உனக்கு புத்தகங்களின் அறிவு மட்டுமல்ல, நடத்தை மற்றும் குணம் பற்றிய அறிவும் கிடைக்கிறது. உனக்கு வெறும் வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை, மாறாக வார்த்தைகளில் மறைந்திருக்கும் உண்மையும் உணர வைக்கப்படுகிறது. எனவே சந்திரகுப்தா, நீ ஒரு உண்மையான சீடனானால் குருவின் வீட்டிற்குச் செல்வது உனக்கு ஒரு கடமை மட்டுமல்ல, ஒரு அதிர்ஷ்டமும் கூட. சாஸ்திரங்களில் ஒரு சீடன் தனது குருவுக்கு சேவை செய்தால், அவரது வார்த்தைகளை கேட்டால் மற்றும் அவரது பாதங்களில் பணிவுடன் அமர்ந்தால் அவனது வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. குருவின் வீட்டிற்கு செல்வதன் மூலம் நீ அவர்களின் ஞானத்திற்கு பசியுள்ளவன் என்பதை காட்டுகிறாய். நீ அவர்களின் ஆசீர்வாதத்திற்கு தாகத்துடன் இருக்கிறாய். அவர்களின் அருகாமையில் இருந்து உனது மனதை சுத்தம் செய்ய விரும்புகிறாய். அழைப்பின்றி குருவின் வீட்டிற்கு செல்வது உனக்கும் அவருக்கும் இடையிலான உறவு வெறும் சம்பிரதாயமானதல்ல, ஆன்மீகமானது என்பதை காட்டுகிறது. சந்திரகுப்தா, உனது வெற்றியின் மூல காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? அது உனது வீரம் அல்ல, உனது ஆண்மை மட்டுமல்ல, உனது குருவுக்கு நீ கொண்டிருந்த அர்ப்பணிப்புதான். நீ சிறியவனாக இருந்தபோது உனது வாழ்க்கைக்கு எந்த திசையும் இல்லை. நீ வெறும் ஒரு சாதாரண சிறுவன். ஆனால் நீ அருகில் வந்து கல்வி கற்கத் தொடங்கிய போதுதான் உனது வாழ்க்கையின் திசை மாறியது. உனக்குள் மறைந்திருந்த பேரரசன் விழித்துக் கொண்டான். நீ கல்வி கற்காமல் இருந்திருந்தால் இன்று வரலாறு உன்னை பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் என்ற பெயரில் அறிந்திருக்காது. இது குருவின் வீடே வெற்றியின் வாசல் என்பதற்கு ஒரு சான்றாகும். குருவின் வீட்டிற்கு தொடர்ந்து செல்வது சீடனின் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கிறது. அங்கு கிடைத்த கல்வி புத்தகங்களில் மட்டுமே நின்று விடுவதில்லை, மாறாக வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உதவியாக இருக்கும். குருவுக்கு மரியாதை மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது சீடனின் தர்மம். குருவின் வீட்டிற்கு சென்று அவரது பாதங்களில் அமர்வது நீ அவரது உபகாரங்களை உணர்ந்துள்ளாய் என்பதை காட்டுகிறது. குருவின் வீடு வெறும் பௌதீக அறிவை மட்டுமல்ல, ஆன்மீக அமைதியையும் ஆன்ம ஞானத்தையும் கூட கொடுக்கிறது. ஒரு சீடன் குருவின் வீட்டில் அமரும்போது அவனது மனம் தூய்மை அடைகிறது மற்றும் அவனது ஆன்மா ஒளிமயமாகிறது. சந்திரகுப்தா,